மல்யுத்த வீரனை தோற்கடித்தல். பிரபல மல்யுத்த வீரன் ஒருவன் டில்லியிலிருந்து விஜயநகரத்துக்கு வந்தான். அவனோ பலரை மல்யுத்தத்தில் வென்று பரிசு பெற்றவன் ஆவான். மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்து தன் வீர தீர செயல்களை சொன்னான். தங்கள் நாட்டிலுள்ள மல்யுத்த வீரர்களுடன் போட்டியிட வந்துள்ளேன். நாளை யார் என்னுடன் மோதுவது என்று தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அதனால் தன் அரண்மனையிலுள்ள பயில்வான்களை பலரை அழைத்து இவருடன் நாளை மல்யுத்தம் செய்யுங்கள் என்று கிருஷ்ணதேவராயர் கேட்டுக்கொண்டார். அதற்கு ஒருவரும் முன்வரவில்லை. இவருடன் எங்களால் மல்யுத்தம் செய்ய இயலாது மன்னா என்று கூறிவிட்டனர். இது மன்னருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. இங்கு ஒருவருமே கிடையாதா என்று கோபாவேசமாக கத்தினார். அச்சமயம் தெனாலிராமன் எழுந்தான். நான் அவருடன் மல்யுத்தம் செய்கிறேன் என்றான். மன்னரும் ஒப்புக்கொண்டார். தெனாலிராமன் டில்லி மல்யுத்த வீரனிடம் சென்று, நான் மல்யுத்த சாஸ்திரம் படித்தவன், அநேகரை மல்யுத்தத்தில் வென்றுள்ளேன். உங்களுக்கு கை சை மல்யுத்த சாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்டதும் டில்லி மல்யுத்த வீரன் அதிர்ந்து போனார். அப்படி ஒரு சாஸ்திரம் தெரியாது என்று சொல்லிவிட்டால் நமக்கு அசிங்கமாக இருக்குமே என்று கருதி தெரியும் என்று சொல்லிவிட்டார். உடனே தெனாலிராமன், அப்படியானால் கைசை சாஸ்திரப்படியே நான் நாளை மல்யுத்தம் செய்யலாம் என்று கூறி விடைபெற்று சென்று விட்டான். இருவரும் தங்குவதற்கு அவரவரிடம் சென்று ஓய்வெடுக்கலானார்கள். டில்லி மல்யுத்த வீரன் கைசை மல்யுத்த சாஸ்திரத்தை பற்றி யோசித்து கொண்டே இருந்தான். ஒன்றும் புலப்படவில்லை. இவனிடம் நாம் நாளை தோற்பதை விட இரவோடு இரவாக ஒருவருக்கும் தெரியாமல் புறப்படுவதே நலம் என கருதினான். அப்படியே அன்று இரவே ஊரைவிட்டு புறப்பட்டு விட்டான். போட்டியை பார்க்க மறுநாள் எல்லோரும் சபையில் கூடிவிட்டனர். டில்லி வித்தைக்காரன் வரவே இல்லை. ஆகையால் மன்னர் தெனாலிராமன் டில்லி வித்தைக்காரனை அழைத்து வரும்படி காவலாளிகளை அனுப்பினார். காவலர் வந்து சொன்னார்கள் அவரை காணவில்லை என்று. உடனே மன்னர் தெனாலிராமனை அழைத்து, நீ என்ன சாஸ்திரம் பற்றி கூறினாய்? ஏன் அவர் இங்கு இல்லாமல் போனார்? ஏதோ விஷயம் இருக்கிறது, என்னிடம் கூறு என்றார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, கை சை என்று ஒரு வித்தை எதுவுமே கிடையாது. உண்மையான வித்தைக்காரன் தன் திறமையை பிறருக்கு காட்ட வேண்டுமே தவிர பிறரை வீழ்த்த நினைக்கும் எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இப்படித்தான் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கூறினான். இதை கேட்டு மன்னர் பெருமிதம் கொண்டு தெனாலிராமனுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.